ஹாய் சசி டாக்கீஸ். இப்போ நம்ம பார்க்க போற படம் சமந்தா நடிச்சு வெளிவந்திருக்கிற எங்கள் தங்கம். படத்துல ஒரு நேர்மையான அரசியல்வாதி குடும்பத்தை காட்டுறாங்க. குடும்பம் நேர்மையான அரசியல் செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல குடும்பமா காட்டுறாங்க. அந்த அரசியல்வாதிக்கு 3 பிள்ளைகள், 2 பசங்க, ஒரு பெண்ணு. மூத்தவர் டாக்டரா இருக்காரு. அவர் இந்த குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு ஒரு ஆதரவற்ற பெண்ணான சமந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் தனியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. 2வதா இருக்கிற பையன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இந்த சமயத்துல வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 2வதா இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கும் போதும் வீட்டுல எல்லாருமே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணனையும், அதாவது வீட்டை விட்டு பிரிஞ்சு போன அண்ணனையும் அண்ணியும் வீட்டுக்கு இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றாங்க. ஸோ அதனால சமந்தாவும் அவங்க ஹஸ்பண்டும் இந்த வீட்டுக்கு திரும்ப கல்யாணத்துக்காக வராங்க. இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறது மூலமா இந்த குடும்பத்துல நம்ம மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையும், அதனால குடும்பத்தோட போய் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வராங்க. இந்த சமயத்துல கொடூரமான வில்லன்கள் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு கிரியேட் ஆகுது. அதை சமந்தா தன்னந்தனியா ஆளா இருந்து எப்படி அதை அந்த வில்லன் குரூப்ல இருந்து சமாளிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்க அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இப்ப சமீபத்துல வெளிவந்திருக்கிற பிளாஸ்ட்ன்ற படத்துல ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த படமும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு சிமிலரான கதை தான். ஒரு வில்லன் குரூப் உள்ள வரும், அந்த குடும்பத்துல ஆளுங்கன்னா எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம உள்ள மாட்டிக்குவாங்க. எதுக்காக இப்ப இந்த பிளாஸ்ட் படத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னா, பிளாஸ்ட் படம் கொடுத்த இம்பேக்டை இந்த எங்கள் தங்கம் படம் கொடுக்கல. அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துல திரைக்கதை ரொம்பவே ஒஸ்டான திரைக்கதையாக இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல்வாதி குடும்பம், நல்ல குடும்பம், நல்ல அரசியல்வாதிக்கு அப்படின்றத காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசனோ அதுக்கான காட்சிகளோ படத்துல பெருசா எதுவும் இல்லை. வில்லன் குரூப் ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னா அந்த வில்லன் எப்பேற்பட்ட வில்லன்னு காட்டுறதுக்கான காட்சிகளும் அதுக்கான ரைட்டப்புமோ இந்த படத்துல இல்லை. இன்க்ளூட் சமந்தாவே எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு காட்டா அதை சொல்றாங்க, அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சமந்தா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தும் இந்த படம் தனக்கான வெற்றியை தக்க வச்சுக்க தவறிடுச்சுன்னே சொல்லலாம். தியேட்டர்ல பார்க்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல சமந்தாவுக்காக நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா சமந்தா இந்த படத்துல அழகா இருக்காங்க. வேற ஒரு நல்ல படத்துல திரும்ப சந்திக்கிறேன்.